மலர்ஸ் கிச்சன் பார்க்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான வெரைட்டி ரைஸ் பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்கலாம் வாங்க. பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு சிறிய கிளாஸில் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு. அதே கிளாஸில் பாதி அளவு துவரம்பருப்பு, இது 50 கிராம் அளவு. இரண்டையும் சேர்த்து 2-3 தடவை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு எப்போயுமே அரிசி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கணும் அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு அரிசி எவ்வளோ தண்ணி சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. அரிசி பருப்பும் 15 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும். இந்த சமயத்தில் குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 7 மிளகை லைட்டாக தட்டி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இதோட 6 பல் பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பூண்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வாசனை வந்த பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்த பின்னாடி ஒரு சிறிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளோட பொடி வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்குவோம். வதங்கியாச்சு. இப்போ ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் நல்லாவே ஊறிடுச்சு. இதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பை மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியில் தான் நான் அரிசி பருப்பு வேக வைக்கணும். அப்படி ஊற வச்ச தண்ணியில் வேக வச்சா தான் பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு சாதம் பண்ணும்போது ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சோம்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ். இது குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து சாதம் வேக வச்சோம்னா நல்லா சாதம் குழஞ்சாலுமே கையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சாதம் நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறது. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெயிட்டு போட்டுடலாம். மூணு விசில் விட்டு ப்ரெஷர் போன பின்னாடி மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த பதம் தான் கரெக்டானது. இது கொஞ்சம் ஆறின பின்னாடி தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறுகிடும். இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடலாம். இது ஆறினோன்னே கொஞ்சம் திக்காயிரும். ஸோ சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.